அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முத்தமிழ் முருகன் மாநாட்டை தான் தமிழ்நாடு அரசு இன்று நடத்தியிருக்கிறார்கள். இதனால் பழனி நகரம் முழுவதுமாகவே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு அரசியல் சார்ந்த கட்சிகள், அதே போல மொழிப்பற்று நிறைந்த மாநாடு, கல்வி நிறுவனங்கள் சார்ந்த மாநாடுகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் முதன்முறையாக கடவுளுக்கு, அதாவது தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய முருகனுக்கு மாநாட்டை தமிழ்நாடு அரசு இன்று நடத்த இருக்கிறார்கள். இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த மாநாடு நடத்த அறநிலையத்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பழனி கோவில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மைதானத்திலே சராசரியாக ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக சொற்பொழிவு கருத்தரங்கங்கள், கலை நிகழ்ச்சிகள், அதே போல சமய பெரியோர், ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக மடாதிபதிகள், வெளிநாடு மாவட்டங்கள், வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்தமாக ஒரு 2000 பேர் பங்கேற்கும் வகையில் வைக்கக்கூடிய இந்த மாநாடு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 500 பேர் வரை அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் உணவுக்கூடமும், 200 பேர் வந்து பார்க்கக்கூடிய வகையில் 3D திரையரங்கமும், அறுபடை வீடு காட்சி உட்பட பல்வேறு அரங்கங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 1003 ஆய்வு கட்டளைகள் இங்கு அறநிலையத்துறை சார்பில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இங்கு மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்குமே 2 நாட்களும் 3 வேளை உணவு வீதம் 1 லட்சம் பேருக்கு உணவுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு பல வகையான சைவ உணவுகள் பரிமாறப்பட அறநிலையத்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணிகளை பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களை சேர்ந்த ஒட்டுமொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். பக்தர்களின் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பழனியிலிருந்து மதுரை, கோவை, திருச்சி, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து பேருந்துகள் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக ஒரு 8 மணி அளவில் தொடங்கக்கூடிய இந்த மாநாட்டு பந்தல் அருகே இருக்கக்கூடிய 100 அடி கொடிகம்பத்தில் அமைச்சர்கள் சக்கரபாணி, பெரியசாமி, சேகர்பாபு உட்பட மூவரும் சேர்ந்து இந்த 100 அடி கொடிகம்பத்தில் பழனி ஆண்டவருடைய கொடியை தொடங்கி வைத்து மாநாட்டை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள்.